ஜூன் 4 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியா கார்த்திக் ஃபோன் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிய இன்னும் 1 மணி நேரத்துல கொல்லுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. அருண் ஐஸ்வர்யா கால் பண்ணிட்டு தீபா வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்க வீட்டுக்கு வரீங்களா இல்லையா, உங்களுக்காக நான் சிக்கன் மட்டன் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு கட்டவில்லை, வீட்டில் வந்து நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் என்ன கேட்குறேன் நீ என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பதறி போன கார்த்திக் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையாக தேட ஆரம்பிக்கிறாங்க தீபாவை. அருணும் அருணாச்சலமும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வாங்க மாமா, உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஐஸ்வர்யா, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா அறிவு இல்லையா? அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. இப்போ என்னடனா தீபாவையும் காணோம், எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? அம்மாவாசை. இன்னைக்கு போய் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நீ என்னடான்னா கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு அருண் அருணாச்சலம் இவங்க 2 பேருமே ஐஸ்வர்யாவை பயங்கரமா திட்டுறாங்க. ஆத்தாடி ஆத்தா, இந்த அருணாச்சலத்துக்கு இவ்வளோ கோபம் வருமா? அந்த அபிராமி முன்னாடி பொட்டிக்குள்ள அடைச்ச பாம்பு மாதிரி இருக்கிறாரு. இப்போ என்னடனா இந்த அளவுக்கு சீறி பாயிறாரு. இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டுட்டு வந்தா இவங்க என்னடானா நம்மளை இந்த திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா சாப்பாடையுமே எடுத்துட்டு போய் கிச்சனுக்குள்ள வச்சிடுறாங்க. ரம்யா கோவிலா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் தீபா, அவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி என் கண்ணுல பற்றுடி, ஏன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சாதான் கார்த்திகை என்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், அந்த வீட்டுக்கு மருமகளா போக முடியும், தயவு செஞ்சு என் கண்ணுல படுடி அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கோவில்ல இருந்த ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணு அம்மா இப்பதான் இங்க ஒரு சின்ன பொண்ணு சாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த சாமியார் பொண்ணு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க தீபாவை. கார்த்திக் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் தீபாவை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக கையை பிடிச்சு கூட்டிட்டு போன அந்த பொண்ணு தீபாவுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறாங்க. நீ வந்து உன் மாமியாரை காப்பாற்றணும், உன் குடும்பத்துக்குள்ள நிம்மதி வரணும் அப்படின்னா பூமி பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தீபாவுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பூமி பூஜையா, அது எப்படிமா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. உயரத்துக்கு குழியை வந்து தோண்டிடுவாங்க, அதுக்குள்ளே நீ இறங்கி நிற்கணும், அதுக்கு மேலே பலகாய வச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இந்த பூஜையை மட்டும் நீ செஞ்சன்னா உன் மாமியார் உயிரும் காப்பாற்றிடுவ, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும், உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இந்த பூஜையை செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுமே அந்த சாமியார் அம்மா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூஜை செய்யும் போது தீபாவுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டு மயக்கமாயிடுறாங்க. அவங்களுடைய ஹார்ட் பீட்டும் சுத்தமாக நின்று போயிடுது. நம்ம அபிராமியை அட்மிட் பண்ணியிருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. தீபாவை பார்த்த உடனே கார்த்திக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு தீபாவுக்கு, எப்படி இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆக்சிடெண்ட்டு நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், இவங்க ஏதோ பரிகாரம் பண்ண போய் தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா தீபா உயிருக்கு போராடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அம்மா உயிருக்கு போராடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரியா தான் அப்படின்னு ரியா மேலே கொலை வெறியில் இருக்கிறாங்க கார்த்திக்.